ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. இதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோஸ் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அரச குடும்பம் அவங்க ஊரில் ஒரு பெரிய டிராகன் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அதை அழிக்கிறதுக்காக கிளம்பி போன இவங்க அதை அழிக்காம அதோட குஞ்சுகளை கொண்டுறாங்க. அதனால கோவம் அடைஞ்ச அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா, அந்த அரசரை கொல்லாம அதுக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷமும் சரியா இந்த நாளுக்கு உன் அரச குடும்பத்துல இருந்து 3 உயிர்களை எனக்கு பலி கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்கலன்னா உன்னோட மொத்த நாட்டையுமே நான் அழைச்சிடுவேன்னு சொல்லுது. இதனாலேயே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் 3 உயிர்களை அந்த அரச குடும்பத்துல இருந்து பலி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல எந்த பாவமே அறியாத நம்ம படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க இந்த சைக்கிளை அவங்க எப்படி நிறுத்துறாங்கன்றதையும் அந்த டிராகன் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் ரொம்ப விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் டேம்செல். அப்புறம் வெல்கம் பேக். இது உங்க சேனல் மரபணு தமிழன். நான் உங்கள் குமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஃபுல் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அரசரும் அவர் கூட கொஞ்சம் சிப்பாய்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த டிராகன் அழிக்கிறதுக்காக அது இருக்கிற அந்த குகைக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல அந்த டிராகன் இல்ல. அதுக்கு பதிலா அந்த இடத்துல அந்த டிராகனோட 3 முட்டைகளும் இருக்கு. அதை பார்த்ததும் அரசர் என்ன சொல்றாரு, அந்த 3த்தையும் கொன்னுடுங்கன்னு சொல்லி ஆணையிடுறாரு. சிப்பாய்களும் அந்த 3 குஞ்சுகளையும் கொன்னுடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிராகன் ரொம்ப கோவமாயிடுது. கோவத்துல நெருப்ப கக்கி அங்க இருக்கிற எல்லா சிப்பாய்களையும் அழிச்சிடுது. இதை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசர் என்ன பண்றாரு, அது முன்னாடி மண்டியிடுறாரு. என்ன கொன்னுடாத, நீ எதை கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டிராகன், உன்னை கொன்னுட்டா நீ உடனே செத்துருவ, உனக்கு அந்த வழியை நான் கொடுக்க மாட்டேன். அதனால ஒவ்வொரு வருஷமும் இதே நாளுக்கு 3 குழந்தைகளை உன்னோட அரச குடும்பத்துல இருந்து எனக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லுது. என் குழந்தைங்க 3 பேரையும் நீ கொன்னதுக்காக 3 பேரையும் நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லுது. அப்படியே இதே இடத்துல கட் பண்ணிட்டு ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க. இவளோட பேரு எலோடி. இவ தான் இந்த கதையோட ஹீரோ, அதோட இந்த நாட்டோட இளவரசி. இவளுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. இவளோட பேரு ஃப்ளோரியா. இவங்களோட நாடு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அவங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துக்கு தூரத்துல இருந்து ஒரு குதிரை வண்டி ஒண்ணு வருது. இவ்வளவு தூரம் யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லி எலோடியும் ஃப்ளோரியாவும் பின்தொடர்ந்து போறாங்க. அந்த வண்டி நேரம் அவங்களோட அரசவைக்கு தான் வருது. உள்ள வந்து பார்த்தா எலோடியோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சகப்பு கலர் கவுன் அணிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பெண் போனதுக்கு அப்புறமா தன்னோட பொண்ணு கிட்ட விஷயத்த சொல்றாரு. செல்வ சிறப்பு நிறைந்த ஆரிய நாட்டுல இருந்து உனக்கு பெண் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனா நம்மளோட எலோடிக்கோ கல்யாணம் பண்ணிட்டு போறதுல விருப்பமே இல்லை. இருந்தாலும் அந்த பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா நிறைய செல்வம் கிடைக்கும், அதனால அவங்க நாட்டை அவங்க மேம்படுத்திடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால அப்பா அம்மாவோட கட்டாயத்தின் பெயரால அந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. மர்மமான புகைமூட்டத்தை கடந்து கடைசியா அந்த ஆரிய நாட்டை வந்து அடைகிறாங்க. பிரம்மாண்டமான ஆரிய பேரரசை பாக்குற இவங்க ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு செல்வ சிறப்புகள் நிறைந்த நாடு அது. அப்ப அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அரச குடும்பத்துல எல்லாரும் முக்கியமான வேலையா இருக்காங்க, இன்னைக்கு இந்த அறையில தங்கிக்கோங்க, நாளைக்கு அரசியார் வந்து உங்களை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம எலோடிக்கும் மனசுல ஒரே குழப்பமா இருக்குது. எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி தான். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க நல்லவரா இருப்பாரா, குணமானவரா இருப்பாரா அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த கட்டடத்தோட பால்கனில வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல அதே மாதிரி பால்கனில இருந்து இன்னொரு பொண்ணு பாக்குறா. உடனே ஒரு பணிப்பெண் வந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்படியே முடிஞ்சிருது. மறுநாள் காலையில இவங்க குடும்பமே போய் அரசி, அரசர், இளவரசர்னு சொல்லி எல்லாரையும் பாக்குறாங்க. அரசி என்ன சொல்றாங்க, நாம பெரியவங்க, நாம பேசி முடிவெடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு, சின்ன பசங்களை நாம ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசிக்கிட்டு நடந்து வராங்க. அப்பதான் எலோடி அவங்களோட மனசுல இருக்கிறத சொல்றாங்க. எங்க அப்பா அம்மாவோட கட்டாயத்தின் பெயரால தான் இதை ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த திருமணத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம் எங்களோட மக்களோட கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் இன்னொன்னு கேட்கணும், இந்த காவலர்கள் எப்பவும் பின்னாடியே தான் வருவாங்களா? இதுவே என்னோட அதிகபட்ச சுதந்திரம். ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காவலர்களுக்கு தெரியாம 2 குதிரைகளை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க சுத்தி வராங்க. இதுவே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. என்னோட அதிகபட்ச ஆசையே என்ன தெரியுமா, இந்த உலகத்தையே சுத்தி வரணும், அதுவும் கூட என்னோட ஆசையும் அதுதான், இந்த தூரதேசத்து முழுக்க சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட கண்கள்ல காதல் பொங்கி வழியறத பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தா திருமணத்தை பத்தி அரசியார்கிட்ட பேசிட்டு வந்து அவங்க அப்பாவோட முகமே சரியில்லை. என்ன ஆச்சுன்னு பொண்ணோட அம்மா கேட்க, இவங்க பொண்ணோட சொந்த அம்மா கிடையாது, அவங்களோட 2வது அம்மா. உள்ள அரசியார் என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சு, ஒருவேளை தங்கம் கம்மியா தரதா சொல்லிட்டாங்களா, இல்ல உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கும் ஒரு பெருசா பதில் கொடுத்த மாதிரி தெரியல. அமைதியா அப்படியே அங்கிருந்து போயிடுறாரு. என்னன்னு புரியாத பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, போய் அரசியார்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 2 குடும்பமும் சம்மந்தியாக போறோம், ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா பதிலுக்கு அரசியார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி, உங்களுக்கு பொருள் பணம் தேவை, எங்களுக்கு பெண் தேவை, இதுக்கு எதுக்கு இந்த பழக்க வழக்கம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனாலே குழப்பத்துல என்ன பண்றாங்க, அன்னைக்கு ராத்திரி அவங்க பொண்ணு கிட்ட வந்து, இங்க பாருமா, இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை, நான் சொல்றதை கேளு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நேத்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க, இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் பண்ண வேணான்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றதை அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை. மறுநாள் காலையில கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே திருமணமும் நல்லபடியா நடந்து முடியுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா, அவரோட ஸ்டெப் மதர், அதுக்கப்புறம் அவரோட குட்டி தங்கச்சி, இவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பொண்ணும் பையனும் மட்டும் குதிரை வண்டியில ஏறி பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. குதிரை வண்டி ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கிறதால நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏலோடி கேட்கிறா. அதுவா, மலைக்கு மேல ஒரு
சடங்கு ஒண்ணு இருக்கு, எங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சடங்கு அது, அதுக்காக தான் நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி மலை உச்சிக்கு வந்து நிக்க, அங்க பார்த்தா கொஞ்சம் மக்கள் வித்தியாசமான முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தான் நின்னுட்டு இருக்காங்க. அங்க சிவப்பு கலர் கவுன் அணிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க எல்லோடி கிட்ட ஒரு தங்க நாணயத்தை கொடுத்துட்டு இந்த சடங்கு எதுக்காக பண்றோம்ன்றத விரிவா சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இந்த நிலத்துக்கு வரும்போது இங்க இருந்தது நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்ல, இங்க ஒரு கொடிய மிருகம் ஒண்ணு இருந்தது. அந்த மிருகம் தான் இந்த இனத்திலேயே கடைசியா இருந்தது. தீராத ரத்த தாக்கத்துல இருந்த அந்த மிருகம் என்ன பண்ணுச்சுன்னா ஊருக்குள்ள புகுந்து ஊர் மக்களை கொல்ல ஆரம்பிச்சது. அதனால நம்ம அரசர் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அந்த மிருகத்தை கொல்றதுக்காக போனாரு. ஆனா அந்த மிருகத்துக்கிட்ட இந்த படையே தோத்து போச்சு. அதனால அரசர் என்ன பண்ணாருன்னா அந்த மிருகத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிட்டாரு. அதுக்கு அந்த மிருகம் என்ன சொல்லுச்சுன்னா உன்னோட மகள்களான 3 மகள்களை எனக்கு நீ பலி கொடுத்தா ஓ நாட்டை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா எப்படி பெற்ற மகள்களை பலி கொடுக்கறதுன்னு தெரியாம இருந்த நம்ம அரசர் அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம தன்னோட 3 மகள்களையும் அந்த மிருகத்துக்கு பலி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பேரரசே பிறந்தது. அந்த நாளான பலி நாளைத்தான் நம்ம வருஷம் கொண்டாடிட்டு வரோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கத்தி எடுத்து மணமகன் கையிலையும் மணப்பெண் கையிலையும் கிழிச்சு அந்த 2 ரத்தத்தையும் ஒன்னாக்குது. இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கா எலோடி. 2 பேர் கைகளையும் ஒன்னா சேர்த்து இதுக்கப்புறமா இவ அரச ரத்தம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில கொடுத்த தங்க நாணயத்தையும் குழிக்குள்ள போட சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் சடங்கு நிறைவுற்றது, நீங்க திரும்பி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு இளவரசர் சொல்ல, இல்ல நான் நடந்தே வரேன்னு சொல்றாங்க எலோடி. அவங்க சொல்றதை கேட்காம பட்டுன்னு அவங்கள தூக்கிடுறாரு. கண்ணு மூடிக்கும், என்ன நம்பு, நான் உன்னை பத்திரமா கூப்பிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த குழிக்கு நடுவுல வந்து நின்றுகிட்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுறாரு. நடுவுல இருக்கிற கிளைகள் மேல எல்லாம் மோதி உடம்பு ஃபுல்லா சிராய்ப்புகள் ஏற்பட்டு கீழே வந்து விழறா. ஏஞ்சி பார்த்தா மண்டையில அடிபட்டு இருக்கு, ரத்தம் வருது. சுத்தி பார்த்தா இருட்டா இருக்கு. அந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. எவ்வளவோ கத்ரா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி, ஆனா யாரும் அவளை கண்டுக்கல. அங்கிருந்து வெளியே போறதுக்கு எந்த வழியுமே இல்ல. அப்ப இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கண் முழிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது வேற யாரும் இல்ல, அந்த மிருகம் தான். பயங்கரமா கத்துறாங்க, அழுகுறாங்க. நானா வந்து தேவையில்லாம இதுல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியும் தெரியல. சரி முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த பாறைகள் மேல ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா கை சறுக்கி கீழே விழுந்து கையில அடிபட்டுருது. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க போட்டிருந்த மாதிரியே இன்னொரு கிரீடா இருக்கு. அவங்களோட திருமண உடையில ஒரு சின்ன கத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு கத்தி அங்க கிடக்கு. இது என்னது இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு தெரியும். பொறுமையா என்னன்னு சொல்லி உள்ள போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு ஒரு பறவை துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மேல மண்ணெல்லாம் போட்டு மூடி அதை காப்பாத்துறாங்க. அட பாவமே, உனக்கு என்ன ஆச்சு, யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பறவை மேல அக்கறைப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்துல எக்கச்சக்க பறவைங்க அதே மாதிரி தீயில பட்டு ஒண்ணு வந்து பொத்துன்னு விழுதுங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வாழ சக்தி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி எலோடி சொல்ல, அந்த நேரத்துல தாயா அப்படின்னு சொல்லி ஒரு உருமல் சத்தம் கேக்குது. இப்போ ஒரு பெரிய டிராகன், அந்த டிராகனோட கை மட்டும் தெரியுது. அதை பார்த்து பயந்து ஓடி போய் இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் அவங்க கிட்ட பேசு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. என் பேர் எலோடி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. பரம்பரையா உன்னோட அரச குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3 உயிர்களும் எனக்கு வேணும்னு சொல்லி. ஏன் அரச குடும்பமா அப்படின்னு இவளுக்கு சந்தேகம் வர, உன்னோட ரத்தத்திலேயே அந்த அரச வாடை வீசுதுன்னு சொல்லு. அப்பதான் அவரோட கையை பாக்குறா. சரி பேசினது போதும், இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாயில இருந்து தீய கக்க ஆரம்பிக்குது. அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஓடி வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவங்க அரண்மனைக்கு வந்தப்போ எதிர்பால்கனில இந்த பொண்ணு தான். அது என்ன நடக்குதுன்னு புரியாம அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிராகனும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த குகை போக போக ரொம்ப சின்னதாயிடுது. அந்த சின்ன சந்துக்குள்ள இவங்களால போக முடியல. ஏன்னா இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அந்த மாதிரி திருமண ட்ரெஸ்ன்றதால அதுல நிறைய வளையங்களை வச்சு ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தீ பழம்புகள் அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. கடைசி நிமிஷத்துல அந்த தீ அவங்க மேல வந்து படுறதுக்குள்ளாரியே அந்த கம்பியை தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ள போயிடுறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த காலில் கொஞ்சம் நெருப்பு பட்டுருது. பயங்கரமா கத்துறாங்க, கதறாங்க, வலி தாங்க முடியாம அழறாங்க. ஆனாலும் இந்த டிராகனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாயிராங்க. ஆனா அப்படி இருந்தும் அந்த டிராகன் கண்டுபிடிச்சிருது. அமைதி காக்குறியா, சாமர்த்தியமா தான் இருக்க, ஆனா உன்னோட ரத்த வாசம் இன்னும் எனக்கு வீசிக்கிட்டு தான் இருக்கு, நீ உயிரோட தான் இருக்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அந்த குகைக்குள்ள இந்த டிராகனால வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை எடுத்து தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு கட்டு போட்டுக்கிறாங்க. தான் கழுத்துல போட்டிருந்த லாக்கெட்டை கழட்டி அதுல ஒரு சின்ன மெழுகு மாதிரி இருக்கு, அது மூலியமா ஒளி வர வச்சுக்கிறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போக போக அந்த குகை சின்னதாகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல தவழ்ந்து தான் போக முடியுது. இப்படியே போய்கிட்டு இருந்த அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சின்னதாகிடுது அந்த குகை. அந்த சந்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அவங்களால மேலையும் போக முடியல, கீழே வர முடியல. ரொம்ப நேரமா போராடி எப்படியோ ஒரு வழியா அந்த சந்துக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்து விழுந்த வேகத்துல அப்படியே மயக்கமும் ஆயிடுறாங்க. அவங்க கையில வச்சிருந்த அந்த சின்ன நெருப்பும் அணைஞ்சு போயிடுது. ஒரு வழியா ஏஞ்சி கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அங்க நீல கலர்ல வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் மின்னிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இவங்க பொறுமையா நடந்து போறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துக்கு இவங்களால போக முடியல. நடுவுல ஒரு பெரிய பள்ளம் ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களால போக முடியாதுன்னு சொல்லி மனசுடைஞ்சு உட்காந்துறாங்க. அப்போ அவங்க கையில இருக்கிற அந்த திருமண மோதிரத்தை பாக்குறாங்க. உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன், உன் கூட இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு சொன்ன மணமகன் சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதுல கடுப்பாய் போன இவங்க அந்த மோதிரத்தை கழட்டி அந்த பள்ளத்துக்குள்ள போட்டுட்டு கோவமா ஓடி வந்து அந்த பெரிய பள்ளத்தை தாண்டாங்க. ஆனா அந்த பள்ளத்தை இவங்களால முழுமையா தாண்ட முடியல. அப்படியே
அப்படியே சறுக்கிக்கிட்டு அந்த பள்ளத்தோட விளிம்புக்கு வர அந்த நேரத்துல கரெக்டா அவங்களோட ட்ரெஸ் ஒரு முனையில மாட்டிக்குது. ரொம்பவே செங்குத்தா இருக்கிற அந்த இடத்த அவங்க கையில வச்சிருக்கிற கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குத்தி குத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே ஏறாங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ மேலே ஏறி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க நீல கலர்ல ஒளி வீசிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி போயிட்டு பாக்குறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மின்மினி பூச்செல்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரியான மின்மினி புழுக்கள். ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதுகிட்ட பேசிட்டு அந்த புழுக்கள் எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு கட்டி அதை வெளிச்சத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. சரி, ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லி அங்க தேங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கிறாங்க. ஆனா அந்த தண்ணி சுத்தமா நல்லா இல்ல. இப்போ மேல இருந்து ஐஸ் கட்டில இருந்து ஒவ்வொரு தண்ணியா உருகி ஒவ்வொரு சொட்டா ஊத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு சொட்டியும் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஐஸ் கட்டி வேகமா உருக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த டிராகன் தன்னோட வாயில இருந்து நெருப்ப கக்குது. அதுகிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடி போய் ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டியா சிட்டுக்குருவியே, உன்னை நான் சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. இந்த பள்ளத்துக்குள்ள அந்த மிருகத்தால வர முடியாது, இங்கேயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி போட்டு கூடவே விங்கிற இன்ஷியலையும் போட்டிருந்தது. சுத்தி பார்த்தா அவங்க போட்டிருக்கிற அந்த கல்யாண ட்ரெஸ் மாதிரியே அங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாறைகள்ல நிறைய பெண்களோட பேரும் இருக்கு. அதோட விக்டோரியாங்கிற பேரும் இருக்கு. அந்த பொண்ணு தான் இதை எழுதிருக்கா. இங்க இவ்வளவு போலவே நிறைய பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க போல. அப்போ இங்க இருந்து தப்பிச்சவங்க யாருமே இல்லையா, ஏதாவது ஒரு வழி இருக்காதான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே களைப்புல அசந்து தூங்கிடுறாங்க. இந்த பெண்கள்லாம் எப்படி இங்க வந்து மாட்டினாங்க, எப்படி இங்க கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஒரு விஷுவலா வந்துட்டு இருக்கு. திடீர்னு தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அவங்க கையில வச்சிருந்த அந்த புழுக்கள் எல்லாமே அவங்களோட உடம்புல ஏறி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் வெறும் சாதாரண புழுக்கள் இல்ல, அவங்களோட காயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்கு. சரி, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த நல்லா சுத்தி பாக்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல அந்த இடத்துக்கான ஒரு வரைபடம் வரையப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க இருந்து யாரோ ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வரைபடத்துல அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற எல்லாமே அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா இசை குறிப்புகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி போனா பளிங்கு கற்கள் நிறைந்த இடம் ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து மேலே ஏறி போனா அவங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். அப்ப யாரோ ஒரு இளவரசி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கா, அவளால முடியும்னா கண்டிப்பா என்னாலே முடியுங்கிற தைரியத்தை வள வச்சுக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேப்ல போட்டிருந்த மாதிரியே இசை குறிப்புகளை தாண்டி அந்த பளிங்கு கற்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் சூரியனோட ஒளியும் அவங்களோட முகத்துல படுது. தான் இங்க இருந்து தப்பிக்க போறங்கிற நம்பிக்கையும் வருது. அப்போ கீழே பாக்குறாங்க விக்டோரியாவோட கிரீடம் இருக்கு. அப்ப விக்டோரியா தான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கிரீடத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பளிங்கு கற்கள் மேலையும் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துக்கு சரியா அந்த மிருகமும் வந்துருது. இவங்க ஏறி போய்கிட்டு இருக்க அந்த பள்ளத்துக்கு கீழே இருந்து அவங்க ஏறி போறத பார்த்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அவங்க ஏறிக்கிட்டு இருக்க பளிங்கக்கல் உடைஞ்சு போய் நேரா கீழே வந்துட்டு இருக்காங்க. இந்த மிருகமும் வாயை திறக்க, ஆனா அந்த நேரத்துக்கு சரியா அந்த கிரீடம் இன்னொரு பளிங்கு கற்கள்ல மாட்டிக்குது. தப்பித்து விட்டாயா இவளோடி, இங்க இருந்து தப்பிச்சு போ சிட்டுக்குருவியே அப்படின்னு. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி எப்படியோ மேலே ஏறி வந்துடுறாங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ மேலே ஏறி வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. அது ஒரு டெட் எண்ட். அவங்க இன்னுமே அங்க இருந்து தப்பிக்கவே இல்லை. இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி வந்து கடைசியா அவங்க தோத்துட்டாங்க. ரொம்ப நேரமா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வழியா குதிரையில கொஞ்சம் ஆட்கள் போறத பாக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி இங்க இருந்து இவங்க கத்துறாங்க. ஆனா இவங்க கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்கல. அப்ப திடீர்னு அந்த மிருகம் பறந்து வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல, உங்கள யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னதுமே அந்த செவத்துல எழுதியிருக்கிறத பாக்குறா. இந்த இடம் சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி விக்டோரியா எழுதியிருக்கா. பார்த்தா அந்த இடத்துலதான் விக்டோரியா இறந்து கிடக்குறா. 3 உயிர்கள் எடுக்கப்பட்டது, அதுக்கு பதிலாக 3 உயிர்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாயில இருந்து அந்த நெருப்பை கக்க ஆரம்பிக்குது. இத்தோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த குதிரையில வந்தவங்க எலோடியை தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. எலோடின்னு அவங்க கத்துறத கேட்ட இந்த மிருகம் யார் இவங்க இவளை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எலோடியை விட்டுட்டு அவங்க கிட்ட போயிடுது. அவளை தேடி வந்தது வேற யாரும் இல்ல, அவங்க அப்பா தான். அவர் கூட 4 ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அவளை தேடி வந்திருக்காரு. எலோடியும் எப்படி அந்த பளிங்கு கற்கள் மேல ஏறி போனாலோ அதே மாதிரி திரும்பவும் இறங்கி வந்துடுறா. அப்பதான் அங்க ஒரு விஷயத்தை பாக்குறா. அங்க இறந்து போன அந்த டிராகனோட 3 குஞ்சுகளையும் பாக்குறா. பல காலங்களுக்கு முன்னாடி அரசர் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இங்க வந்திருக்காரு. அந்த டிராகனை அழிக்கிறதுக்கு பதிலா முதல்ல அந்த டிராகனோட குஞ்சுகளை பார்த்ததால அதை அழிக்க சொல்லி ஆணையிட்டு இருக்காரு. அதனால கோபம் அடைஞ்ச அந்த டிராகன் என்ன பண்ணிருக்குன்னா, உனக்கு சாவறது நான் கொடுக்கற வழி இல்ல, உனக்கு அதை விட மிகப்பெரிய வழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அரசரோட குடும்பத்துல வரக்கூடிய பெண் வாரிசுகளை இங்க பலி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா கூப்பிட்டு வந்த அந்த ஆட்களையும் கொன்னுடுது அந்த டிராகன். கடைசியா அவங்க அப்பாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லி கேக்குது. நான் என் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. ஓ அப்படியா, அப்போனா அவளை கூப்பிடு, இல்லன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. இவரும் என்ன பண்றாரு, எலோடி நான் பேசுறது கேக்குதா, அப்பா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமா, என் பாசத்துக்குரிய ஒண்ணு இங்க நான் விலை கொடுத்துட்டேன். உன் உயிருக்கு கிடைச்ச தங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம மக்களோட கஷ்டத்தை போக்கணும், அந்த பணத்தை வச்சு நான் வாழ நினைச்சேன், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா எலோடி. இது எல்லாத்தையும் கேட்ட கடுப்பான டிராகனு அவருக்கு முதுகுலே ஒரு கோடை போடுது. உன்னை அவளை வெளியில வர சொன்னா சொற்பொழிவு ஆற்றுக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, அவளை வெளியே வர சொல்லுன்னு சொல்ல எலோடி அப்பா சொல்றேன் வெளியே வரவே வராத அப்படின்னு. இதனால அந்த டிராகனும் அவரை கொண்டுடுது. இதை பார்த்த எலோடி தான் அப்பா இறந்து போனதை பார்த்து அழ ஆரம்பிக்கிறா. அவளோட அழற சத்தம் கேட்டு அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு அந்த டிராகன் புரிஞ்சுக்குது. அதனால அவளை தேட ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்துல இவங்க அப்பா கூப்பிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருப்பான். அவன் கொடுத்த சத்தத்தை பார்த்து இங்க
இருந்து அந்த டிராகன் அங்க போயிடும். அப்போ சாக கிடக்கிற தன்னோட அப்பாவை வந்து பாப்பா. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மேல இருந்து ஒரு கயிறு ஒண்ணு கட்டி விட்டுருக்க, அது வழியா ஏறி தப்பிச்சு போயிடு. கப்பல்ல உன்னோட அம்மாவும் உன்னோட தங்கச்சியும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அங்கேயே இறந்து போயிடுறாரு. இவளும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கைத்துல ஏறி போய்கிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல சரியா அந்த டிராகன் திரும்ப வந்துடுது. கோவத்துல தன்னோட வாயில இருந்து நெருப்ப கக்க அதுக்குள்ளேயே வேகமா ஓடி வந்து வெளியே தப்பிச்சு வந்துடுறா. தான் அப்பா அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போறா. ஆனா இந்த டிராகனும் அவளை சும்மா விடுற மாதிரி தெரியல. அவ்வளவு வெறியோட பின்னாடியே துரத்தி வந்துட்டே இருக்கு. அந்த குதிரையிலேயே போன அந்த டிராகன் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வெறும் குதிரையை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து எல்லோடைய மறைஞ்சிக்கிறா. வெறும் குதிரையை பார்த்த அந்த டிராகன் கோவத்துல நெருப்பால அந்த குதிரையை அழிச்சிட்டு மேல பறந்து போய் நெருப்ப கக்க ஆரம்பிக்குது அந்த ஊர் ஃபுல்லா. அதை இவங்க எல்லாம் அரசவையில இருந்து பாக்குறாங்க. அது அங்க இருந்து பாக்குறதுக்கு நெருப்பு மழை பொழிய தெரியுது. இதை பார்த்த இவங்களுக்கு அந்த பொண்ணு சாகல, அவளால ஏதோ பிரச்சனை வந்து போச்சுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. அதனால கப்பல்ல காத்துக்கிட்டு இருந்த எலோடியோட அம்மாவையும் தங்கச்சியும் போய் பிடிச்சிடறாங்க. பெண் கொடுக்கறதா வாக்கு கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை இழுத்துட்டு போயிடறாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மா குதிரையில வந்துட்டு இருக்காங்க. அவங்க சரியா எலோடி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்து எலோடி ஓடி போய் அவங்கள பண்ணிக்கிறா. நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா எலோடி கிட்ட சொல்றாங்க. அப்பா இறந்து போயிட்டாருன்றதையும் தங்கச்சியை காப்பாத்தாம திரும்ப வரமாட்டேன்றதையும் சொல்லிட்டு ஒரு குதிரை எடுத்துட்டு கிளம்புறாங்க எலோடி. இவங்க அவளோட தங்கச்சியை நேரம் அந்த சடங்கு செஞ்ச இடத்துக்கு தான் கூப்பிட்டு வராங்க. வலுக்கட்டாயமா அவளை இழுத்துட்டு வந்துட்டு அப்போ செஞ்சு சடங்கு மாதிரியே செய்ய பாக்குறாங்க. ஆனா அந்த மணமகனுக்கு அவங்க அம்மா செய்யறது கொஞ்சம் பிடிக்கல தான் போல. அவனும் என்ன சொல்றான், அவ சின்ன பொண்ணு, அவளை விட்டுருங்கன்னு சொல்றான். நீ சரியான பைத்தியக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராணி அவங்களோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை அந்த தங்கச்சி புளோரியாவோட ரத்தத்தோட சேர்க்கிறாங்க. அவங்க அக்காவை பண்ண மாதிரியே அவளையும் அந்த பள்ளத்துல தள்ளிடுறாங்க. இங்க வேக வேகமா வந்த எலோடிக்கு ஏமாற்றம் தான். அவ வர்றதுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சு அவ தங்கச்சியை தள்ளி விட்டுருக்காங்க. அவ கீழே இருந்து கத்துற கதறல் சத்தம் இவளுக்கு கேக்குது. சரி கொஞ்சமும் யோசிக்காம உடனடியே ஒரு கயிறை கட்டி திரும்பவும் அதுக்குள்ள இறங்குறா. அந்த டிராகன் அவளோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இவ இதுக்கு முன்னாடியே இங்க வந்ததால இந்த இடம் அவளுக்கு பழகி போனவனு. அதனால முன்ன செஞ்ச மாதிரியே அந்த பூச்சிகளை எடுத்துக்கிறா. அந்த பள்ளத்தை தாண்டி கத்திய வச்சு மேலே ஏறா. இந்த முறை ஒரு பிளானோட தான் உள்ள வந்திருக்கா. தன்னோட முடியை கட் பண்ணி கயிறு மாதிரி திரிச்சு ஒரு பயங்கர செட்டப் ஒண்ணு பண்றா. இப்ப இவளோட கணிப்பு படி இவ இங்க இருந்து போன கொஞ்ச நேரத்துல இவ அடிக்க வச்சிருந்த எல்லா பொருளும் கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கத்தி எடுத்துக்கிட்டு தன்னோட தங்கச்சியை தேட போறா. தங்கச்சியை தேடி கண்டிப்பா எலோடி திரும்ப வருவா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட அந்த டிராகன் அவளோட தங்கச்சியை கொல்லாம அப்படியே வச்சுக்கிட்டு எலோடிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எலோடியும் அவன் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. அப்போ அந்த நேரத்துக்கு சரியா அவ செட் பண்ணி வச்சிருந்த அந்த செட்டப் கீழே விழ பாத்தியா உங்க அக்கா அதுக்குள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி போகுது. அந்த நேரத்துல எலோடி போய் புளோரியாவை எழுப்ப ஆனா புளோரியாவோட கால் மேல இருந்து கீழே விழுந்ததால கால் உடைஞ்சு போச்சு. அதனால அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆனா அதுக்குள்ளேயே அங்க டிராகன் திரும்ப வருது. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் முடியாது, உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அப்பாவோட கத்தி எடுத்துக்கிட்டு அந்த டிராகனோட கண்ணுக்கு நேரா நிக்கிறா. இந்த கத்தியால என்ன கொல்ல முடியாது, ஆனா என்ன கோவப்படுத்த முடியும். சொல்றத கேளு, அதை கீழே போடு. அப்படியா, நானும் கோவத்துல தான் இருக்கேன். நான் சொல்றத கேளு. நம்ம ரெண்டு பேருமே ஏமாத்தப்பட்டிருக்கோம். பல வருஷத்துக்கு முன்னாடி நீ மக்களை தாக்குனதால தான் அரசர் இங்க வந்தாருன்னு சொன்னாங்க. அப்படிலாம் எந்த காரணமும் இல்ல. அரசர் இங்க வந்ததுக்கு எந்த காரணமும் இல்ல. அவர் இங்க வந்தது மட்டும் இல்லாம என்னோட 3 குழந்தைகளையும் கொண்டு இருக்காரு. என்னோட 3 குழந்தைங்க தான் என்னோட இனத்திலேயே கடைசி. அதனால உங்க அரச குடும்பத்து மகள்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு போய், ஆனா நாங்க எல்லாம் அவங்களோட மகள்கள் இல்ல அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த டிராகன் நெருப்பு காக்க எலோடி எரிஞ்சுக்கிட்டே பின்னாடி இருக்கிற தண்ணியில விழுந்துடுறா. ஆனா விழறதுக்கு முன்னாடி அந்த கத்தி அந்த டிராகனோட வாயிலே சொருவிட்டு இருப்பா. அந்த தண்ணியில இருந்து மேலே எஞ்சி வர தீக்காயம் பட்டதால கதறி ஆழ ஆரம்பிக்கிறா. அப்ப அவ தங்கச்சி கரெக்டா கத்தியை தூக்கி போட அந்த கத்தி எடுக்கிறதுக்குள்ளாரியே அந்த டிராகன் அவளை வந்து பிடிச்சிருது. இப்போ என் மகள்களோட வலி என்னன்னு உனக்கு புரியும்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருக்கிற நகங்களை அவளோட உடம்புல குத்த ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாம அவகிட்ட இருந்த சின்ன கத்தி எடுத்து அந்த டிராகனோட கண்ணிலேயே குத்திடுறா. எலோடியும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் போராடுவா போல. அந்த டிராகனுக்கும் கண்ணை குத்துனதால பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது. இவ கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போய் அதனோட கழுத்துல குத்தி நான் அவள்கள ஒருத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவளை அதை கொல்ல பார்க்க சும்மா கத்தியை சுழட்டி அந்த டிராகனோட கையிலே குத்திடுவா. கிட்டத்தட்ட 2 பேருமே பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த டிராகனும் இவளை விடுற மாதிரி தெரியல. பொறுமையா தாங்கி தாங்கி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு தூண்ல காத்து பட்டு திரும்ப சுழற்சி முறையில வரத பாக்குறா. அதனால அந்த டிராகன் கிட்ட சொல்றா, நாங்க எல்லாரும் அப்பாவிங்க தான், அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே எரிச்சு கொண்டுடுன்னு சொல்றா. இதை கேட்ட அந்த டிராகனும் உங்களோட அரச குடும்பத்துல அப்பாவிங்கன்னு சொல்லி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப கக்க அந்த நெருப்பு அந்த தூண் மேல பட்டு திரும்ப இந்த டிராகன் மேலேயே வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்றா, என் கையை பாரு, இது மூலியமா தான் அரச ரத்தத்தை எங்க ரத்தத்தோட சேர்க்கிறாங்க. என் தங்கச்சி கையிலேயே இருந்திருக்கும், நீ கொன்ன எல்லா பெண்களோட கையிலேயும் இது இருந்திருக்கும். உனக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, நீ அவங்கள போல அப்பாவி பெண்களை தான் கொண்டு குவிச்சிருக்கு. இதை கேட்டதும் அந்த டிராகன் என்னை கொண்டு முடிச்சிடுன்னு சொல்லுது. ஆனா இவன் அந்த டிராகனை கொல்லாம அதுக்கு பதிலா அவளை குணமடையறதுக்காக பயன்பட்ட அந்த புழுக்களை கொண்டு வந்து அது மேல போடுறா. அந்த டிராகனோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. இப்போ அப்படியே இங்க கட் பண்ணா அரசவையை காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம எலோடிக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா முதல்லயே ஒரு காயின், அந்த காயின் ரோலிங்ல வருது. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த இடத்துக்கு ரொம்ப மோசமான நிலைமையில எலோடி வரா. அந்த புதிய மணப்பெண்ணை பார்த்து உங்களோட குடும்பத்தோட இங்க இருந்து இப்பயே போயிடு, உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் இங்க இருந்து போயிடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கடைசியா ஒரு முறை எச்சரிக்கிறேன், உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல ஒரு சில பணிப்பெண்கள் மட்டும் போயிடுறாங்க. மத்த எல்லாரும் அங்கேயே தான் இருக்காங்க. உடனே ராணி சொல்ல, நீயே ஒரு அருவருக்கத்தக்கவ, உன்னை பார்த்து நாங்க பயப்படணுமா, ஏதோ செஞ்சு டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்க,
அப்படின்னு சொல்ல, அப்போனா சரி இதுதான் உங்க கதையோட முடிவுன்னு சொல்ல, அப்போதான் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம டிராகன். அந்த மொத்த அரச குடும்பத்தையும் நெருப்பால அழிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யமும் நெருப்புல அழிஞ்சு மண்ணோட மண் ஆயிடுது. அவன் நடந்து போக பின்னாடியே அந்த டிராகன் பறந்து வர செம்ம கெத்தான சீன் இது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எலோடி, குளோரியா, அவங்க அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களோட தாய்நாட்டுக்கு திரும்பவும் போறாங்க. கூடவே அந்த டிராகனையும் கூட்டிக்கிட்டு. இப்படியே இந்த கதையும் முடியுதுங்க. இந்த மாதிரி போட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை கைஸ்.